பைத்தன் லிஸ்ட் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பைத்தான்ல வந்து லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லிஸ்ட்ன்றது வந்து ஒரு மல்டிபிள் வேல்யூஸை ஒரு வேரியபிளா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸ்கொயர் பிராக்கெட் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஏன்னா அது வந்து ஆர்டரும், அதாவது ஜீரோ பொசிஷனிங்கும் கொடுத்துக்கலாம், நம்ம சேஞ்சும் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம் லிஸ்ட்டுக்கும் அப்போ அரேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அரேவும் சேம் இதே வேலை தானே பண்ணுது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரே வேலை தான் பண்ணுது. பட் அது ஒரு ஸ்லைட்லி ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு மல்டிபிள், அதாவது வேற வேற டேட்டா டைப்ஸும் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பட் அரேல சிங்கிள் டேட்டா டைப் மட்டும் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் வந்து லிஸ்டோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் கிரியேட்டிங் அ லிஸ்ட்டுங்கிறது வந்து நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ்டு டேட்டா டைப் நான் சொன்ன மாதிரி ஒரு இன்டீஜர், ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு ஃப்ளோட் அப்படிங்கிறதையும் நம்மளால் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இண்டெக்ஸிங், ஸோ அதே மாதிரி 0 to n இண்டெக்ஸிங் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா எனக்கு வந்து இங்கே ஆப்பிள் பிரிண்ட் ஆகும். 1ங்கிறது பனானா. நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் அதில் இருக்குது. -1 அப்படிங்கிறது வந்து ஆரஞ்ச். இப்போ -2 அப்படின்றது பனானா. இப்படி வந்து நமக்கு ரிவர்ஸில் வந்து நமக்கு லாஸ்ட் எலமெண்ட் டூ அப்படி ஃபர்ஸ்ட் வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ -1, -2, -3ன்னு. அண்ட் அப்டேட்டிங் அ லிஸ்ட்டுன்றது வந்து ஃப்ரூட்ஸ். இப்போ நான் எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து இண்டெக்ஸிங் 1ல் வந்து எனக்கு வந்து கிரேப்ஸ் வேணும் அப்படின்னா, நமக்கு கிரேப்ஸும் நம்ம வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு கிரேப்ஸ்னா, இப்போ பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் இப்போ எப்படி வரும் அப்படின்னா, பிரிண்ட் ஃப்ரூட்ஸ்னா ஆப்பிள், கிரேப்ஸ், ஆரஞ்ச் இப்படி பிரிண்ட் ஆகும். தென் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் மெத்தட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அப்பெண்டுன்றது வந்து என்னது, லாஸ்ட் எலமெண்ட், அதாவது ஆடிங் அ எலமெண்ட் இன் த லாஸ்ட். இன்சர்ட்ன்றது வந்து சேம் ஆடிங் தான், பட் இண்டெக்ஸிங் இன்சர்ட்ன்றது வந்து அட் த பர்டிகுலர் பொசிஷனில் ஆட் பண்ணிக்கிறோம். ரிமூவ் அப்படிங்கிறது ரிமூவிங் டெலீட்டிங் தி எலமெண்ட். பாப்ன்றதை டெலீட் பண்ணிட்டு அந்த எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். சார்ட் அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் இது. ரிவர்ஸ்ன்றது ரிவர்ஸில் வந்து நமக்கு ஒரு லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணும். அண்ட் லூப் த்ரூ லிஸ்ட்ன்றது வந்து ஃபார் ஃப்ரூட்டுங்கிறது வந்து ஒரு வேரியபிள். அதாவது இந்த வேரியபிள் வந்து ஃப்ரூட்ஸ்ன்ற அந்த லிஸ்ட்டோட எலமெண்ட்ஸை ஒன்றா ரீட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ ஆர்டராக ஒரு எலமெண்ட்டையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம லூப் யூஸ் பண்ணுறோம் லிஸ்ட்டில். லிஸ்ட் ஸ்லைசிங் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூவை நான் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்பர்ஸ் ஆஃப் 1:4 அப்படிங்கிறது இப்போ அப்படியே ஒரு பர்டிகுலர் வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுவேன். அதாவது பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுவேன். இப்போ 0, 1, 2, 3, 4 இப்படி தானே நமக்கு இண்டெக்ஸிங் இருக்குது. ஸோ 1னா 20, 30, 40 இதுதான் நமக்கு வந்து இதோட ஆன்சர், இதோட அவுட்புட் இதுதான். இப்போ நீங்கள் கேட்கலாம், 1 to 4 தானே நான் கொடுத்துருக்கேன், இப்போ எனக்கு ஏன் 50 வந்து எனக்கு பிரிண்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, ஸோ 4ன்றது வந்து ஃபோர்த் எலமெண்ட்டுன்னா தேர்ட் பொசிஷன் வரைக்கும் தான் நமக்கு வந்து எலமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகும். அதாவது 20, 30, 40 இந்த த்ரீ நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது தேர்ட் பொசிஷன் 4னா தேர்ட் பொசிஷன் வரைக்கும் n-1 தேர்ட் பொசிஷன் வரைக்கும் மட்டும்தான் நமக்கு எலமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் லிஸ்ட் ஸ்லைசிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நெஸ்டட் லிஸ்ட்டுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டையும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும், மல்டிபிள் லிஸ்ட்டையும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் அப்போ மேட்ரிக்ஸ்ன்றது ஒரு லிஸ்ட்டு. இப்போ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே பாருங்கள், இந்த 1, 2, 3ன்ற ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன், 4, 5 லிஸ்ட் அப்படின்னு 4, 5, 6ன்றது ஒரு லிஸ்ட்டு. ஸோ இது ரெண்டு லிஸ்ட்டையுமே ஒரு லிஸ்ட்டில் போட்டு நம்ம மேட்ரிக்ஸ்ன்ற வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நெஸ்டட் லிஸ்ட். அண்ட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இப்போ வந்து ஒரு நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒரே லைனில் நம்மளால் வந்து ஃபார் லூப் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதாவது x in range of 5 அப்படின்னா நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதோட மீனிங் என்ன தெரியுங்களா? நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4. நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் 1, 2, 0, 1, 2, 3, 4 அப்படிங்கிறது தான் அதோட வேல்யூ. நம்ம இப்படியும் நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதுதான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்.
மினி ப்ராஜெக்ட்ன்றது பார்த்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட மார்க்ஸ் வந்து நான் வந்து ஆவரேஜ் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் அவங்க எடுத்திருக்க மார்க்ஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு, அதை சம் பண்ணி சம் இஸ் ஈக்குவல் டு மார்க்ஸ்னா 85 ப்ளஸ் 90 ப்ளஸ் 78 ப்ளஸ் 92 டிவைடட் பை லென்த் ஆஃப் மார்க்ஸ்னா 1 2 3 4. ஸோ சம் ஆஃப் மார்க்ஸ் டிவைடட் பை 4. ஸோ பிரிண்ட் ஆவரேஜ் இதில் நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த ஆவரேஜை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஸோ கிரியேட்டிங் எ லிஸ்டிங்கை நான் பார்த்துருக்கேன். அண்ட் சம்முன்றது வந்து ஒரு மெத்தடு. அந்த ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே நான் சம்முன்றது யூஸ் பண்ணிக்க. லென்த்தும் சேம் அதே தான். ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஒரு ஆவரேஜை நான் பிரிண்ட் பண்ணுறேன். லென்த் ஆஃப் அன் மார்க்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே கிரியேட்டிங் எ லிஸ்ட், ஆடிங் அன் எலமெண்ட் ரொம்ப ஈஸி. ரிமூவிங் ஆல்சோ ரொம்ப ஈஸி தான். இங்கே ஆடிங் அன் எலமெண்ட்ன்றது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்சர்ட் பண்ணிடுவோம். இன்சர்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். அண்ட் ரிமூவ்ன்றது ரிமூவ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப்க்கு நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ.